பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்லடத்திலே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசியதும், தூத்துக்குடியிலே நடைபெற்ற அரசு விழாவிலே பேசியதும் அவருடைய நோக்கம் என்ன என்பதை உணர்த்துகிறது. அவர்கள் என்ன செயல் திட்டத்தோடு தமிழ்நாட்டிலே அரசியல் காய்களை நகர்த்துகிறார்கள் என்பதை அறிய முடிகிறது. திமுக அரசுக்கு எதிரான விமர்சனங்களை வைப்பது ஒருபுறம் இருந்தாலும், அதிமுகவின் வாக்கு வங்கியை குறிவைத்து காய்களை நகர்த்துகிறது பாஜக என்பதை பிரதமர் மோடி அவர்களின் உரை உணர்த்துகிறது. எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகிய தலைவர்களின் புகழை பாடுகிற நிலைமைக்கு இன்றைக்கு பாஜக போயிருக்கிறது. இன்னொரு கட்சியின் தலைவர்களை, கூட்டணி இல்லாத ஒரு கட்சியின் தலைவர்களை புகழ்ந்து பேசுவது அந்த தலைவர்களின் மீதுள்ள நன்மதிப்பால் அல்ல, அவர்களின் நம்பிக்கைக்குரிய வாக்காளர்களை குறிவைத்து காய்களை நகர்த்துகிறது பாஜக. இது அரசியல் நாகரிகங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு அணுகுமுறையாக இருக்கிறது. அதிமுக வாக்கு வங்கிக்காக மறைந்த தலைவர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரை புகழ்ந்து பேசுவது என்பது பாஜகவின் பலவீனத்தை வெளிப்படுத்துகிறது. பாஜகவின் பலவீனம் ஒருபுறம் இருந்தாலும், அதிமுகவை பலவீனப்படுத்துவதற்கான முயற்சியாகவும் இது இருக்கிறது என்பதை அதிமுக தொண்டர்களும் தலைவர்களும் புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்பட வேண்டும் என்பதை தோழமையோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. தமிழ்நாட்டில் இரண்டாவது பெரிய கட்சியாக பாஜக உள்ளது என்று காட்டிக்கொள்வதற்கான பெரும் முயற்சியிலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள். அதனால் அதிமுகவை எந்த அளவுக்கு பலவீனப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பலவீனப்படுத்துவது, பின்னுக்கு தள்ள முயற்சிப்பது போன்ற நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தமிழ்நாட்டு அரசியலை தலைகீழாக புரட்டி போடுகிற ஒரு முயற்சி. எனவே தமிழ்நாட்டு மக்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. திமுக விசிகாவோட இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு இன்னைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இல்ல, நேற்று கூப்பிட்டு இருந்தாங்க. நேற்று நான் போறதா இருந்தது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தவிர்க்க முடியாத நிலையில நேற்று உயர்நிலை குழு கூட்டம் முடிவதற்கே 3 மணிக்கு மேலாகிவிட்டது. ஆகவே நாங்கள் உரிய முறைப்படி தகவலை தெரிவித்தோம். 2 நாட்களில் மீண்டும் சந்திப்போம் என கூறியிருக்கிறோம். திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இடையில எந்த கசப்பும் இல்லை. சுமூகமான முறையிலே தீர்வை காண்போம். அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கத்திற்கு எந்த சேதமும் ஏற்படாத வகையில் விடுதலை சிறுத்தைகளின் முடிவுகள் இருக்கும்.